பயங்கர அடாவடியான ஒரு போலீஸ் பொம்பளை எல்லாரையுமே அடிச்சு துவம்சம் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ரொம்பவே சாஃப்டான ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்ட் இருக்கிறான். பசங்களை கூட்டிட்டு போய் ட்ராப் பண்றது, பிக்கப் பண்றது, இது மாதிரி டிரைவர் வேலை தான் இவன் வந்து பார்த்துட்டு இருக்கான். ஆனா இதுக்கு முன்னாடி உண்மையிலே இவன் ஒரு ஸ்பெஷல் ஏஜென்ட்டா இருந்திருக்கிறான். ஸ்பெஷல் ஏஜென்ட் எதுக்காக ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டா வந்து அது இவகிட்ட இந்த மாதிரி வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும், அந்த டைமிங்னு பார்த்து இவனுக்கு வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட அஃபேர் இருக்கு அப்படிங்கிறது வந்து இவனோட ஒய்ஃபுக்கு தெரிய வருது. இவன் எப்படி இவன் ஒய்ஃப் கிட்ட இருந்து தப்பிக்க போறான் அப்படிங்கிறதையும், இவன் ஸ்பெஷல் ஏஜென்ட்டா இருந்தப்போ இவனுக்கு வந்து சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அது வந்து இப்போவும் அவனை வந்து கண்டினியூ பண்ணி வந்து தொடர்ந்துட்டு இருக்கோம். இப்போ இதெல்லாம் ஒய்ஃபுக்கு தெரிய வர, இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி இதெல்லாம் சமாளிக்க போறாங்க அப்படின்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது 2024ல ரிலீஸ் ஆன மிஷன் கிராஸ் அப்படிங்கிற sci-fi ஆக்ஷன் ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கே தட்டி விட்டுருங்க. இவனோட பேரு காங்மோ. இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. ஒய்ஃபை திட்டிக்கிட்டே துணியெல்லாம் எப்படி போட்டு வச்சிருக்கா பாரு அப்படின்னு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து சமைக்கிறதுக்கு ரெடி பண்றதுக்காக போறான். அப்படி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சரி இவளை போயிட்டு எழுப்பிட்டு வந்துடலாம், அப்புறம் ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு கத்திட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறதுக்குள்ள போறான். மின்சோ அப்படின்னு உள்ள போயிட்டு பார்க்கும்போது அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா. சரிதான் சான்ஸ் அப்படின்னு அவளோட பர்ஸ்ல இருந்து கொஞ்சம் காசு வந்து எடுத்துக்கிறான். அப்ப கரெக்டா அவளுக்கு ஆஃபீஸ்ல இருந்து கால் வர, சரி ஓகே ஓகே நான் கிளம்பி வரேன் அப்படின்ற இவன் வந்து போலீஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. சரி உனக்கு எதுக்கு இவ்வளோ காசு அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்டை பார்த்து கேட்க, ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலே தூங்கிட்டு இருக்கான்ல நினைச்சோம், அது ஒன்றும் இல்லைம்மா மாச கடைசியில் கொஞ்சம் காசு இல்லை அதனால தான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து இவன் சமாளிக்க, சரி சரி கொஞ்சம் பணத்தை மட்டும் எடுத்துட்டு மிச்சத்தை வச்சுட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே நல்ல வேலை சும்மா விட்டாலே அப்படின்ட்டு இவனும் வந்து போயிடுறான். எவ்வளவோ திருட்டு பயல்களை பிடிக்கிறோம், ஆனா இவனை மட்டும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. என்ன பண்றது, திருட்டு பயலா இருந்தாலும் நல்ல பையனா இருக்கானே, வேற வழி இல்லை. நமக்கு எல்லாமே இவன் தான் வந்து பாத்துக்கிறான். இவனை விட்டா நம்மளை யாரும் இவ்வளவு நல்லா பாத்துக்கவும் மாட்டாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இவனை சும்மா விடுறேன் அப்படின்னு இவன் மனசுல நினைச்சிட்டு இருக்கா. அதே மாதிரிதான் இவன் ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்ட், எல்லாத்தையுமே அவளுக்கு வந்து ரெடி பண்ணி எல்லாமே வந்து செஞ்சு கொடுத்துருவான். இப்போ அவன் வந்து வேலை கிளம்புறா. அவ போனதுக்கு அப்புறம் இவன் வந்து ஸ்கூல் பசங்களை வந்து பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ற டிரைவரா வந்திருப்பான். கடைசியா ஒரு பையன் மட்டும், இவங்க அம்மா மட்டும் இன்னும் வந்திருக்க மாட்டாங்க. ஐயோ நம்ம அம்மா மட்டும் இன்னும் வரலையே அப்படின்னு அவன் சோகமா பார்த்துட்டு இருக்கும்போது, நீ ஒன்றும் கவலைப்படாதடா நம்ம ஜாலியாக ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலுக்குள்ள கிரவுண்ட்லேயே வந்து பயங்கரமா சுற்றி காமிச்சிட்டு இருக்காங்க. இருக்கிற அம்மா அடே என்னடா ஓட்டுற அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. வெளியே வந்தோன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக வாமிட். சரி ஓகே ஓகே இப்போ இதெல்லாம் சரியாயிடுச்சுல, நீ என்ஜாய் பண்ணல ரைடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனை வந்து அனுப்பி வைக்கிறான். குட்டி பையன் கூட நம்ம காங்போ வந்துட்டு ரொம்பவே க்ளோஸாக தான் இருப்பான். அது ஏன்னு பின்னாடி சொல்கிறேன். இப்போ இவங்களோட மிஷன் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம என்ன கேஸ் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு. அப்போ இவங்க 2 பேரும் நின்றுட்டு, எப்பா இந்த அம்மா ஒரு கேஸ் எடுத்துருச்சா, இனி முடிக்காமல் விடாதுடா, முதல வாயில தலையை விட்ட மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அது ஏன் பாஸ் எப்போ பார்த்தாலும் முதல்லனே சொல்கிறீங்க, ஏன் சிங்கம்னு சொல்லக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் இருக்கிறவன் கேட்க, ஏய் சிங்கத்தோட வேட்டையாடுற பர்சன்ட் கம்மிடா, ஆனால் முதல்ல எந்த ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சாலும் போதும் எல்லாத்தையும் வேட்டையாடி முடிச்சிடும்டா, அதனால தான் இந்த அம்மா அந்த மாதிரி சொல்கிறோம். இந்த அம்மா ஒரு கேஸ் எடுத்து அதை சால்வ் பண்ணாமல் விட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க வந்து ஒரு ட்ரக் டீலரை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இவனை தான் பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஃபோனை வந்து க்ளோன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அவன் எங்கே வந்து டீல் பண்ண போகிறான் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு லொக்கேஷனோட வந்துடுது. நம்ம உடனே இந்த இடத்துக்கு போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து எல்லாருமே கிளம்புறாங்க. இவங்களோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா பேக்கப் அப்படி இப்படின்னு எதுவுமே வந்து வச்சுக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் மாசா இவங்களே வந்து செஞ்சு முடிச்சிருவாங்க. லொகேஷனுக்கு கரெக்டாக போகிறாங்க. அங்கே நிறைய ஆட்கள் வெளியில் நின்றுட்டு இருக்க. இவங்க ஒரு ஆளாவே வெளியில் இருக்கிறவங்களுக்குலாம் ஷாக் கொடுத்து பயங்கரமாக அடித்து துவம்சம் பண்ணுறாங்க. இவங்க டீம் எல்லாம் வரதுக்குள்ளே இவங்க ஒரு ஆளாவே இது எல்லாத்தையும் சமாளிச்சிடுறாங்க. பயப்பிள்ளைங்க இன்னும் ஷாக்கில் கீழே மயங்கி தான் கிடக்குறானுங்க. இந்த ட்ரக் டீலர் இருக்கிற இடத்துக்குள்ள இவங்க போக, அவனுங்க எல்லாம் நாங்களும் ரொம்ப நல்ல பசங்களே, இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்போ இவங்க வந்துட்டு கஸ்டமர் மாதிரி எனக்கு ஒரு காஃபி வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் பண்ணுறாங்க. கேப்ல அங்கே இருக்கிற டஸ்ட்பின்ல ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடக்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. நிச்சயமா இதில் தான் வச்சு அதை எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு பென்சில் எடுத்து அதில் லைட்டாக ஷேட் பண்ணுறானுங்க. அது ஒரு காரோட நம்பர். அந்த காஃபி கப்பை வச்சுக்கிட்டே தன்னோட ஒரு டீம் மெம்பர் கிட்டே இதை வந்து உடனே செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விடுறாங்க. கார் நம்பரை ட்ரேஸ் பண்ணி இவங்களும் போயிட்டு செக் பண்ணா அந்த காருக்குள்ள அவ்வளோ ட்ரக்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் வந்து இவங்க ட்ரேஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கு மேலே அவனுங்களை சும்மா விடக்கூடாது. இது எல்லாமே வந்து ஆதாரபூர்வமா வந்து இவங்க கண்டுபிடிச்சதுனால அவ்வளோதான் மாட்டினீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கள வந்து பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இத்தனை பேர் எப்படியும் ஒரு பொம்பளை தானே அப்படின்னு சமாளிச்சிடலான்னு பார்த்தா, ஆனால் இவங்க ஒரு ஆளை வந்து சமாளிக்க முடியல. எப்படியும் இந்த கேஸை வந்து சால்வ் பண்ணிடுறாங்க. இதை வந்து எல்லாரும் நைட்டு ஒரு பார்ட்டி மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்த மற்ற ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ தான் வந்து பார்த்துக்கிறாரு. கட் பண்ணிட்டு வேற ஒரு பிளேஸ்ல காமிக்கிறாங்க. இவளோட பேரு பேக். இவன் என்ன பண்றான்னா கையில ஏதோ ஒரு பென்ட்ரைவ் மாதிரி இருக்கு, அதை எடுத்து ஒரு சேஃப்குள்ள வச்சுட்டு அங்கிருந்து வேக வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. ஏன்னா இவளை சில பேர் துரத்திட்டு இருக்காங்க. ஓடி மாடிக்கு வந்தா அங்கேயே ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவ்வளவுதான், அங்கேயே அவளை வந்து அடிச்சு போட்டுறாங்க. எங்கடி அது இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி கேட்க, நான் நிச்சயமா அதை உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவளை வந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான், அவன் மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறா. இவங்களும் மேல இருந்து இவ வந்து செத்துட்டா, சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா இவ வந்து இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கா. விஷயம் மின்சுக்கு தெரிஞ்சதுமே அங்கே வந்து கிளம்பி வந்துடுறா. ஸ்பாட்டுக்கு வந்து இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே எந்த ஒரு சிசிடிவியுமே இல்லை.
அந்த பொண்ணு மேல இருந்த புல்லட் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு, இதை வச்சு ட்ரேஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி, இவளை பத்தி என்ன ஏதுன்னு விசாரிங்க, எப்படி ஒரு சாதாரண பொண்ணு புல்லட் ப்ரூஃபோட இந்த இடத்துக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு வந்து ஒரு சின்ன டவுட் வருது அவன் மேல. அவளோட பேர் வந்து பீக் அப்படின்னும், அவள் வந்து சாதாரண ஒரு ட்ரேடிங் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வருது. எதுக்காக இந்த பொண்ணை வந்து கொல்றதுக்கு வந்தாங்க, அதோட இந்த பொண்ணு ஏன் புல்லட் ப்ரூஃபோட இங்கே வந்தா, இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. கட் பண்ணா இப்போ வந்து நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணு மேலே மோதிடுறாரு அவரு. இந்த பொண்ணை வந்து இவருக்கு ஏற்கனவே தெரியும் போல, அது ஷாக்கிங்லேயே பார்த்துட்டு இருக்க அந்த பொண்ணை வந்து ஒரு 4 பேர் துரத்திட்டு இருக்காங்க ஒரு முட்டு சந்து. அங்கே வந்து அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டா. மாட்டினியா அப்படின்னு அவங்க வந்து பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடில இருந்து யாரோ வந்து பயங்கரமா அங்க இருக்கிற எல்லாரையுமே அடிச்சு வந்து துவம்சம் பண்றாங்க. வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். என்னடா சாதாரண அப்பாவி மாதிரி இருந்தானே, இப்போ வந்து இவ்வளோ பயங்கரமா சண்டை போடுறானேன்னு இங்கேயும் நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ இவன் சண்டை போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் இவனுக்கு ஒரு ரிப்போர்ட் கிடைக்குது, அது இந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா அப்படிங்கிறது தெரிய வரும். ஹிஜோ, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, எப்படி இங்க வந்து, யார் அவனுங்கெல்லாம், எதுக்காக உன்னை அடிக்க வந்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்கும்போது, இதை பாரு, நீ ரொம்பவே ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க, நீ திருப்பி இதுக்குள்ளெல்லாம் வர வேணாம், அதனால இதெல்லாம் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி அவ வந்து எதுவும் சொல்லாம அங்கிருந்து கிளம்புறதுக்கு பாக்குறா. என்னதான் ஆச்சு, என்ன நடந்துட்டு இருக்கு, ஜூன் எங்க, என்ன பண்றான் அப்படின்னு வந்து கேட்கும்போது, அப்பதான் ஜூனை வந்து கடத்திட்டாங்க, அவன் காணாம போயிட்டான் அப்படிங்கிறது இவளுக்கு வந்து தெரிய வருது. நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் சீக்கிரம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, சரி நீ இதுக்குள்ளெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். நடந்த எல்லாத்தையுமே மென்ஸு கூட ஒர்க் பண்ற இந்த 2 ஆஃபீஸர்ஸும் வந்து பாத்துடுறாங்க. ஐயோ, அப்படின்னா இந்த பயபுலைக்கு அஃபேர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவனுங்க வந்து ஷாக்கிங்கா பாக்குறானுங்க. பார்த்ததுமே இவனுங்க 2 பேரும் அவசர அவசரமா ஆஃபீஸ்க்கு தான் ஓடி வரானுங்க. ஏ பாஸ் இங்க வா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம மேடமோட ஹஸ்பண்டுக்கு அஃபேர் இருக்குமோன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டேய் என்னடா சொல்றீங்க, அவன் அப்படிலாம் கிடையாதுடா, ரொம்ப நல்ல பையன்டா அப்படிங்கிற மாதிரி பாஸ் வந்து சொல்றாரு. ஓ இல்ல பாஸ், இப்பதான் நாங்க கண்ணால பாத்துட்டு வரோம், ஒரு பொண்ணு கூட அவர் அப்படி பேசிக்கிட்டு இருந்தாரு, அவர் என்ன பேசினாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் வந்து டப்பன் ஆரம்பிக்கிறானுங்க. 2 பேரும் உண்மையில என்ன பேசிக்கிட்டாங்கன்னு நமக்கு தெரியும், ஆனா இவனுங்க உங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு, எப்படி இருக்கீங்க, எப்படி இவ்வளவு நாளா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவ கேட்க, இதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் ஒரு தடையும் இல்லை, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, ஐயோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இதுக்கு மேலேயும் நம்ம வந்து ஒன்னா சேர்ந்து வாழ்றதெல்லாம் வந்து சரி வராது, அதெல்லாம் வந்து நடக்காது அப்படின்னு சொல்ல, நீ அப்பெல்லாம் சொல்ற, நானே வேற வழி இல்லாம ரொம்ப பயந்து போய் தான் அவ கூட வாழ்ந்துட்டு இருக்கேன், அதனால நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்ல, இதுக்கு மேல இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இதுக்கு மேலேயும் என்ன ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இதுதான் பாஸ் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இவனுங்க 2 பேரும் உட்காந்து கதை சொல்லிட்டு இருக்கானுங்க. பக்கத்து ரூம்ல தான் நம்ம மின்சு இருந்திருப்பா. அதனால டே இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்க, ஐயோ இவங்க இங்கதான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தலைதறிக்க ஆளுக்கு ஒரு பக்கம் ஓட பாக்குறானுங்க. எல்லாம் அதே இடத்துல உட்காரு, யோ பாஸ் நீயும் உட்காரு, நீங்க சொன்னதெல்லாம் உண்மையாடா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமா மேடம் உண்மைதான், நாங்க தான் கேட்டோம் அதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ அவனுக்கு அஃபேர் வைக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டானா, அவன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போயிட்டு அவனோட பர்ஸை செக் பண்ணும்போது காசே இருக்காது. அதனால இவ கொஞ்சம் நிறைய காசெல்லாம் வச்சுக்கிறா. அதுக்கப்புறமா இவ வந்து தூங்குறதுக்கு போயிடுறா. அப்ப நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. காங்புக் கிட்ட வந்து கன்னெல்லாம் இருக்கு, ஒரு பிக் இருக்கும், அதுல இவன் வந்து ஒரு ஸ்பெஷல் ஏஜென்ட் மாதிரி இருப்பான். இவன் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு ஸ்பெஷல் ஏஜென்ட்டா வந்து ஒர்க் பண்ணிருப்பான். அதை பத்தின ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ரஷ்யால இருந்து நிறைய மிசைல்ஸ் எல்லாம் நார்த் கொரியாவுக்கு இல்லீகலா வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றது வந்து அவங்களுக்கு தெரிய வருது. அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் விசாரிக்கிறதுக்காகவும் இவங்க வந்து இந்த இடத்துக்கு வராங்க. இது வந்து அவ்வளோ ஈஸியாலாம் நுழைஞ்சிட முடியாது, ரொம்பவே பெரிய இடம், அதனால இவங்க பிளான் பண்ணி தான் உள்ள போகணும். ஹீரோவோட டீம்ல ஜூன், இவர் பேரு தான் வந்து ஜூன், இவர் அதுக்கப்புறம் அந்த ஹீஜோ, இந்த பொண்ணு எல்லாருமே வந்து இருக்காங்க. முதல்ல இங்கே இருக்கிற கரண்ட்டை வந்து ஷட் டவுன் பண்ணி ஆகணும். அதுக்காக இவங்க வந்து ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணி இங்கே இருக்கிற கரண்ட் மொத்தத்தையும் வந்து ஃபஸ்ட்டு ஷட் டவுன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துக்குள்ளே நுழைய ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஏஜென்ட் கிட்ட இருந்து மட்டும் இவங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. என்ன பண்ணுற, சீக்கிரமாக கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாததுனால மேற்கொண்டு போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அவர் வந்து மாட்டிக்கிட்டாரு, வேற வழியே இல்லை, இப்போ மொத்தமாக இந்த இடத்துல வந்து கரண்ட் வந்தாகணும், மறுபடியும் நீங்கள் அந்த பாஸ்வேர்டு போட்டு பண்ணல அப்படின்னா இவனை இங்கேயே வந்து கொண்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க. வேற வழியே இல்லாமல் நம்ம ஹீரோவும் போயிட்டு அதை ட்ரை பண்ணுறாரு. இவனை வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. கோட் போட்டு எப்படியோ கரண்ட் எல்லாத்தையும் மறுபடியும் வந்து வரவழைச்சிடுறாங்க. இருந்தாலும் இவங்க சொன்ன மாதிரி இந்த ஏஜென்ட்டை சும்மா விடலாம், அந்த இடத்துல கொண்டுடுறாங்க. இதனால நம்ம ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணி தான் இந்த வேலையே வேணாம் அப்படின்னு விட்டுருந்துருப்பாரு. அப்போ இவரை பார்க்கறதுக்காக ஜூனும் வந்து ஹீஜோவும் வந்து வந்திருப்பாங்க. ஜூன் அங்கே வந்துட்டு இன்னொரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலாக இந்த மிசைல்ஸ் எதுவுமே வந்து நார்த் கொரியாவுக்கு போகல, சவுத் கொரியாவுக்கு தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்றாரு. ஹையர் அஃபிஷியல்கிட்ட போயிட்டு இதை பற்றி பேசினாலும் ஒன்றும் வேலைக்காகாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க, அவர் இறந்ததுக்கு நீ ஒன்றும் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கிருந்து கிளம்புறாங்க. ஒரு சின்ன பையனை வந்து ரொம்பவே பாசமாக பார்த்துக்கிறாருல, அது வேற யாரும் கிடையாது, இறந்து போன அந்த ஏஜென்ட்டோட பையன்தான். அவங்க ஃபேமிலிக்கு தெரியாமல் அவங்க ஃபேமிலியும் சரி அந்த பையனையும் சரி இவர் நல்லா பார்த்துக்கிறாரு. நாள் காங்மோ வந்துட்டு அந்த ஹீச்சு பொண்ணை வந்து ஒரு மால்ல மீட் பண்றாரு. இப்போ நம்ம மின்ஸும் ஒரு கேஸை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அது வேற எதுவும் கிடையாது, அந்த பீக் அந்த பொண்ணு இருந்தால அந்த பொண்ணை பத்தினது தான்.
ஆக்சுவலாக இந்த ஜூன் அப்படிங்கிறவர் தான் இந்த ட்ரேடிங் கம்பெனி வந்து நடத்திட்டு இருந்திருப்பாரு. இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண மற்ற எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. இந்த பொண்ணு இப்போ உயிருக்கு ஊசலாடிட்டு இருக்கா. ஜூனு வந்து இந்த மாதிரி நேரத்தில் காணாமல் போயிருக்காரு. இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதை பற்றி பேசிகிட்டு இருக்க பாஸுக்கு சில மெசேஜஸ் வருது. அதை வந்து அவர் மறைக்க ட்ரை பண்ணுறாரு. என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பார்க்கல தான் தெரியுது. நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு உட்காந்து இது பண்ணி பேசிகிட்டு இருக்கிறதே இவனுங்க லைவாக ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டு இருக்கானுங்க அப்படின்னு பார்த்ததுமே மின்சுக்கு பயங்கரமா ஏறிடுது. அட பாவீங்களா, நல்லா இருந்த குடும்பத்துல கும்மி அடிச்சிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ இவன் வந்து இந்த ஹீஜோட இடத்துக்கு தான் வரான். இது ஹீஜோட இடம் கிடையாது. ஜூன் வந்து கொஞ்ச நாளா வந்து யாருக்கும் தெரியாம ஒரு சீக்ரெட் மிஷன் வந்து பண்ணிட்டு இருந்திருப்பான். அந்த இடம் தான் இது. ஜூனும் வந்து வேலையை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா ஜூன் அவரோட வேலை நிறுத்தவே இல்லை. அவர் தனியா ஒரு டீம் செட் பண்ணி நேஷனல் டிஃபென்ஸ்க்கு எதிராக அவர் வந்து ஆதாரங்களை சேகரிச்சிட்டு இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் இப்போ திடீர்னு காணாம போயிட்டாரு. என்ன ஆச்சோ ஏதாச்சும் தெரியல அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கும்போது தான் இவளுக்கு வந்து அந்த இடத்துக்குள்ள ஒரு பார்சல் வந்திருக்கிறது தெரிய வருது. ஓப்பன் பண்ணா அது ஒரு பெண்ணு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு உடச்சு பார்த்தா அதுக்குள்ள ஒரு நம்பர் இருக்கு. இந்த நம்பர் மூலயமா வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அது வேற ஒரு பர்சனோட காண்டாக்ட் பண்ணுது. உங்களுக்கு ஜூனை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கேட்க எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்களும் வந்து சொல்றாங்க. அப்படின்னா நம்ம மீட் பண்ணோம் அப்படின்னு ஒரு பிளேஸ்க்கு வந்து வர சொல்றாங்க. இந்த இடம் இது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அவங்க நினைச்சிருந்தா இங்கே வந்து நம்மளை அட்டாக் பண்ணியிருக்க முடியும். ஆனால் எதுவும் பண்ணல. ஸோ சேஃப் தான், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்றாரு. சரி, என் கூட இன்னொரு பர்சனையும் கூட்டிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீஜோ வந்து கேட்குறான். தாராளமாக கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். இவங்க 2 பேரும் சேர்ந்து போக பிளான் பண்றாங்க. இருந்துட்டு ஒரு பக்கம் எப்படியாவது இவனை பத்தின இன்ஃபர்மேஷனை நம்ம தெரிஞ்சுக்கணும், அஃபேராடா வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டில் இல்லாத நேரமா பார்த்து அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. ஆனா அவங்களுக்கு எதிராக இவளுக்கு வந்து எதுவுமே கிடைக்கல. நிறைய மெடல்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி வேற எதுவும் கிடைக்கல. ஒரு புக்ல மட்டும் நிறைய காசு வந்து அவன் சேர்த்து வச்சிருக்கான். நைட்டு நம்ம காங்போ வந்து வீட்டுக்கு லேட்டாக தான் வரான். வந்துட்டு எனக்கு வந்து உன்னோட கார் நாளைக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். எனக்கு வந்து கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இவ்வளோ வந்து பெருசாக எதுவும் கேட்டுக்கல. சரி ஓகே அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒத்துக்கிறா. என்னடான்னு பார்த்தா அவ்வளோ ஈஸியாலாம் விட மாட்டாளே அப்படின்னு பார்த்தா இவ்வளோ பாஸும் சேர்ந்து இவளுக்கு தெரியாமல் அவளை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இவங்களும் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. எங்கே அவங்கள கண்ணில் வந்து மாட்டிடுவோமோன்ற ஒரு பயம் வேற. எப்படியாவது அவங்க கண்ணில் படாமல் இவனுங்க என்னதான் பண்ணுறானுங்கன்னு பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பார்க்குற நேரத்தில் எங்கேயாவது ஒளிஞ்சிக்கிட்டு சமாளிச்சுட்டு இருக்காங்க. அடைச்ச என்ன பொழப்படாது அப்படின்ற மாதிரி பாஸ் கேட்க ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க. இப்போ என்னையா பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவங்க ரூம்குள்ளே போய் என்ன பண்ணுறாங்க, நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு இவங்க கேட்கும்போது தான் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம், அதுக்கு என்கிட்ட நல்ல ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரோனை பறக்க விட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கிற மின்சு ஆரம்பிங்க எதுக்கு வந்தீங்க, ஜாலியாக இருக்க தானே அப்படின்ற மாதிரி இவங்க வந்து எதிர்பார்த்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே அங்கே நடக்கவே இல்லை. பேசிட்டு தான் இருக்காங்க. இந்த பாஸ் பைபிள் வேற சும்மா இல்லாம பெண்ணே நீ ரொம்பவே அழகா இருக்க, உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு அப்படி இப்படின்னு டப்பிங் கொடுக்க அவ்வளவுதான் நம்ம மின்சுக்கு பயங்கர கோவமாயிருது. கோவத்துல அந்த ட்ரோனோட கண்ட்ரோலரை வந்து உடைச்சிடுறாங்க. இந்த நேரம்னு பார்த்தா அவங்களுக்கு கால் வர பேக் பொண்ணு இருக்கால அவனை பத்தின ஒரு லீடு வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. சரி ஓகே, இந்த சிசிடிவி போய் செக் பண்ணலாம் அப்படின்னு இவங்க போறாங்க. ஆனா இதை அப்படியே விட்டுட்டு போக முடியாதுல, அதனால அவங்க காருக்கு முன்னாடி இவங்களோட காரை நிப்பாட்டிட்டே இவங்க போறாங்க. ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் எதுக்காக இங்கே வந்திருப்பாங்கன்னா அந்த பர்சன் வந்து மீட் பண்ணுறதுக்காக தான். ஆனால் அவர் கால் பண்ணி வேற ஒரு ரூமுக்கு வர சொல்கிறாரு. இவர் தான் அந்த பர்சன். இவங்க 2 பேருமே இங்கே வந்ததும் இவர் நிறைய ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்குறாரு. என்னன்னா ரஷ்யா கிட்ட இருந்து நிறைய மிசைல்ஸும் வெப்பன்ஸும் வந்து சவுத் கொரியாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே இந்த ஜென்ரல் பார்க் அப்படின்ற ஒருத்தவன் வந்து எடுத்துக்க நினைக்கிறான். அதோட மதிப்பு வந்து கிட்டத்தட்ட 20,000 கோடிக்கும் மேலே. இந்த முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஜென்ரல் பார்க் அப்படிங்கிறவர் யாருன்னே தெரியாது. இது வரைக்கும் யாருமே அவங்கள பார்த்தது கிடையாது. ஆனால் இதில் நிறைய பொலிட்டீஷியன்ஸ் அதுக்கப்புறம் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இவ்வளோ பணத்தையும் வந்து அடிக்கிறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. அப்படி மட்டும் நடந்துச்சு அப்படின்னா நம்ம கொரியாவோட பொருளாதாரமே மொத்தமாக சரிஞ்சிரும். தடுக்கிறதுக்காக தான் ஜூன் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனால் இப்போ திடீர்னு அவர் வந்து காணாமல் போயிட்டாரு. இதுதான் அந்த ஜென்ரல் பார்க் அவங்களோட சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிம்பிளை காமிக்க இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ இருந்த டீமில் வந்து வேலை பார்த்துருப்பால ஒரு இடத்துல, அந்த இடத்துல இந்த சிம்பிளை அவர் பார்த்துருக்காரு. ஆக்சுவலாக ஜூன் வந்து அவங்களுக்கு எதிரான எல்லா ஆதாரங்களையும் வந்து சேகரிச்சிருந்திருக்காரு. இப்போ இல்லைனாலும் அவர் வந்து தனியாக ஒரு டீமை ரெடி பண்ணி இது எல்லா வேலைகளையுமே செஞ்சுருந்துருப்பாரு. ஆனால் இவங்க டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து இறந்து போயிடுறாங்க. அதனால இவர் சேகரித்த மொத்த ஆதாரங்களையும் ஒரு பென்ட்ரைவில் வந்து போட்டு அதை வந்து பேக் அப்படின்ற பொண்ணுக்கிட்ட கொடுக்குறாரு. அந்த பொண்ணு தான் இந்த சேஃபில் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வைக்கிறா. அதுக்கப்புறமா கை மாறி எப்படியோ நம்ம ஜூன் கிட்டேயே அந்த இன்ஃபர்மேஷன் வந்துடுது. சொன்ன விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து இதுக்கு ஆதாரமாக இந்த பென்ட்ரைவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்க இவங்களுக்கு வந்து ஒரு லீடு கிடைக்குது. அது என்ன அப்படின்னா அந்த பேக் அப்படின்ற பொண்ணு வந்து ஒரு சேஃப்க்கு போயிருப்பால, அந்த சேஃப்க்கு அதுக்கப்புறம் வந்தது இந்த ஜூன் அப்படிங்கிறவர் தான். அதுக்கப்புறம் அவர் காணாமவும் போயிருக்காரு.
நேரத்தில் கரெக்டாக நம்ம காங்மோவோ மின்சோவோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம ஜூன் வந்து தனியாகவே பண்ணிட்டு இருந்திருக்கான். அவங்களுக்கு எதிரான ஆதாரங்களை நிச்சயமாக அவன் கலெக்ட் பண்ணியிருப்பான். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ஜென்ரல் பார்க்க அவனை வந்து கடத்தி இருந்திருக்கணும். நிச்சயமாக அவன் இருக்கிற பிளேஸை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீஜு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் அவங்க காருக்கு முன்னாடி இவங்க வந்து காரை நிப்பாட்டிட்டு போயிருந்திருப்பாங்கல்ல. ஸோ அதில் வந்து எப்படியும் நகர்த்திட்டு தான் அவங்க வந்து காரை எடுத்திருந்திருக்கணும். ஸோ அதில் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மூலியமாக அவங்க யார் என்னன்றதை ட்ரேஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து எடுத்து கொடுக்குறாங்க. வேலையை இவனை சும்மா விடக்கூடாது, இவனோட ஃபோனை வந்து க்ளோன் பண்ணிட்டு இவனை வந்து கண்காணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மின்சோ வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதனால இவன் தூங்கினதுக்கு அப்புறமா அவனோட ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு எப்படியாவது இதை பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. கடைசியில் பார்த்தா அது ஃபேஸ் லாக் கேட்குது. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றும் புரியல. கொஞ்ச நேரம் அப்படியே படுக்கிற மாதிரி அவனை எப்படி திருப்பி விட்டுட்டு அவனோட கண்ணு இதில் வந்துட்டு செலோ டேப் போட்டு கண்ணை வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. அப்புறம் அவனோட ஃபோனில் வந்து ஃபேஸை வந்து வச்சு அன்லாக் பண்ணிடுறாங்க. பயப்பில் என்னென்ன வேலை பார்க்க வைக்கிது பாரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு இவங்களோட ஃபோனில் அவனோட ஃபோனை வந்து க்ளோன் பண்ணிட்டு இருக்காங்க. திட்டத்தட்ட ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. அந்த நேரம்னு பார்த்து இவன் கீழே வர ஐயோ இவன் இங்கே வரான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே வந்து நின்னுறாங்க. இங்கே பார்த்ததுமே மின்சு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவர் வந்து கேட்குறாரு. கிட்ட போயிட்டு பார்த்தா அவங்க கொரட்டை விட்டுட்டு இருக்காங்க. அடைச்சா இவன் நின்றுக்கிட்டே தூங்கிட்டு இருக்கா. இதுதான் என்னாச்சு உனக்கு எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது என்னாச்சு நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு அவங்கள வந்து தெரியாத மாதிரி பண்ணுறாங்க. உனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமானாலே இப்படி தான் தூக்கத்தில் வந்து நடந்துட்டு இருப்ப, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. நல்ல வேலை தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி அவங்க போகிறாங்க. நாளில் இருந்தே இவங்க எங்கெல்லாம் போகிறாங்க அப்படிங்கிறதே அவங்க வந்து ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு காட்டு பகுதிக்குள்ளே காமிக்குது. இங்கே இவங்க என்ன பண்ணுறானுங்க அப்படின்னு யோசிக்கிறானுங்க. அங்கே அப்படியே காமிச்சா இவங்க 2 பேருமே ஒரு லேப் மாதிரி இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நின்றுட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் மாதிரி போல். இந்த இடத்துல தான் நம்ம ஜூனை வச்சுட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு ஒழுங்காக சொல்லிட்டா உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி அவனுங்க மிரட்டிட்டு இருக்கா. ஆனால் அவர் எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை. அதனால இவனுங்க இருந்துட்டு ஷாக் கொடுத்து அவரை பயங்கரமாக வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. வந்துட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது திங்ஸ் எல்லாமே அப்படியே கிடக்கு. வீடு வந்து நீட்டாகவே இல்லை, பாத்திரம் எல்லாமே அப்படியே இருக்கு. இன்னும் அவன் வீட்டுக்கே வரல. என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடுறான். இவன் வந்து பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால நான் லேட்டாக வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட் மட்டும் இருக்கு. எல்லாத்தையும் அவளே வந்து கழுவி வச்சிருக்கா. இது எல்லாத்தையும் இவனும் வந்து பார்க்குறான். மறுநாள் இவங்களுக்கு வந்து ஒரு லீட் கிடைக்குது. என்னன்னா இவங்க வந்து எந்திரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இவளை போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு பீக்கை வந்து பார்க்கறதுக்காக வரா. நடந்துச்சுன்னு விசாரிக்கும் போது தான் இவ எல்லா விஷயங்களையுமே வந்து சொல்றா. இது மாதிரி ஜூன் அப்படிங்கிறவர் தான் வந்து நேஷனல் டிஃபென்ஸ்க்கு எதிராக ஆதாரங்களை வந்து திரட்டிட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ அவர் காணாம வர போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் எல்லாத்தையுமே சொல்ல அப்படின்னா அந்த பார்க்கை பற்றி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிம்பிளை மட்டும் அவள் வந்து வரைஞ்சு காமிக்கிறா. இது ஒரு பெரிய கேஸாக இருக்கும் போல, நம்ம எப்படியாவது சீக்கிரம் இதை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இவங்க 2 பேருமே இந்த இடத்துக்குள்ள நுழையிறதுக்கு பிளானை போடுறாங்க. அது ஒன்றும் அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் மாதிரி தான். இங்கே வர பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரிப்பீட்டாக வந்தவங்க கிடையாது, வேற புது பேஷண்ட்ஸ் தான். அதனால அந்த மாதிரிலாம் நம்மளால உள்ள போக முடியாது. இங்கே ரெகுலராக செக் பண்ணாமல் வரது ஒரே விஷயம் என்ன அப்படின்னா டாய்லெட் க்ளீன் பண்ணுற அந்த வண்டி தான். இந்த வண்டி மூலியமாக தான் நம்ம வந்து ஈஸியாக உள்ள நுழைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அங்கேயே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா அவர் ஜூன் அடைச்சி வச்சிருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கெஸ் பண்ணுறாங்க. எப்படியோ இப்போ நம்ம ஹீரோ ஒரு கோமாளி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இந்த இடத்துக்குள்ளே பாச காமிச்சிட்டு உள்ள நுழையிறான். இந்த இடத்துக்குள்ள வந்ததுமே உள்ள போயிட்டு அவனோட வேலையை ஆரம்பிக்கிறான். இந்த ஹீஜோ அப்படிங்கிறவளு வந்து இந்த இடத்த மொத்தமாக ஹைஜாக் பண்ணி எப்படியோ ஃபுல்லாக கரண்ட் போகிற மாதிரி பண்ணிடுறான். ஏன்னா அப்பதான் ஈஸியாக இந்த இடத்துக்குள்ள நுழைய முடியும்னு. தான் இங்கே வந்து கரண்ட் இல்லை அப்படி இப்படின்னாலும் சாதாரண மனுஷனா இந்த இடத்துக்குள்ள நுழைய முடியாதுல்ல. அதனால நம்ம ஹீரோ ஒரு பைத்தியக்கார கெட்டப்ல இந்த இடத்துக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறான். பிடிங்கடா அவனை அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அவனை வந்து லேபுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஹீரோவோட பிளானே இதுதான். அந்த இடத்துக்குள்ள வந்ததுமே அங்க இருந்த செக்யூரிட்டி கார்டை அடிச்சு போட்டு அவனோட ட்ரெஸ்ஸை இவர் போட்டுட்டு இந்த இடத்துக்குள்ள வந்து நுழைய ஆரம்பிக்கிறாரு. எப்படி இவருக்கு வந்து கார்டு இது எல்லாமே தேவை, இது எல்லாமே அந்த செக்யூரிட்டி கார்டு கிட்டேயே இருந்திருக்கும். அதனால அது மூலியமா அங்க இருக்கிற வெண்டிலேட்டர் மேல ஏறி அவன் வந்து உள்ள போயிட்டு அந்த ஜூன் எங்க இருக்கான் அப்படிங்கிறத பார்க்க சொல்லியிருந்திருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது தான் தெரியுது, ஒரு சின்ன கேமரால செக் பண்றாங்க. அந்த ஜூன் அப்படிங்கிறவரை பயங்கரமா அங்க இருக்கிறவங்க வந்து கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லல, கரண்ட் வந்து இன்னும் ஷாக் வந்து அதிகமா கொடுக்கலாம், கரண்ட் வேல்யூவை ஏத்து அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த டாட்டு போடுறவன் உள்ள போயிட்டான். அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ உள்ள வந்து இவனை வந்து போட்டு தள்ளிடுறான். அதோட ஜூனை வந்து இந்த இடத்துல வந்து செத்தது மாதிரி ஒரு டெட் பாடி மாதிரி ரெடி பண்ணி அங்க இருக்கிற ஆம்புலன்ஸ் மூலியமா வெளியில கூட்டிட்டு வந்துடுறான். ஏன்னா இது ஒரு வழிதான் இருக்கு ஜூனை காப்பாத்த. அதனால இங்க இருந்து வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக இப்போ இந்த டாட்டு போட்டவன் எல்லா வேல்யூவும் ஏத்திட்டு ஆன் பண்ண இங்க உட்காந்துட்டு இருக்கிறவன் பயங்கரமா கதறான். என்னாச்சு அப்படி வேலையெல்லாம் முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா இவனுக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா அங்க இருக்கிறது இவனோட ஆள் தான். ஐயோ அப்படின்னா ஜூன் இங்கேருந்து தப்பிச்சிட்டான் அப்படிங்கிற விஷயத்த உடனே மேலிடத்துக்குலாம் சொல்ல, எனது அவன் தப்பிச்சிட்டானா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எப்படியாவது சீக்கிரம் அவனை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டதுமே அந்த ஜென்ரல் பார்க் வந்து இதுக்கு மேல நானே இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த போலீஸ் டீமுக்கு வந்து ஒரு லீடு கிடைக்குது. ஒரு சிசிடிவி ஜூனை கடத்தின அன்னைக்கு நடந்தது. அப்போ அந்த இடத்துக்கிட்ட யாரோ ஒருத்தவங்க நின்றுட்டு இருக்காங்க கதவு பக்கத்துல. அது யாருன்றதை அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ணா இந்த ஜென்ரல் பார்க் அப்படிங்கிறது ஒரு லேடி. அது மட்டும் இல்ல, இது அந்த ஹீஜோ பொம்பளை தான்.
இவ்வளோ நாளா யாரா அந்த பார்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தா கடைசியில் இந்த பொம்பளை தான் எல்லா வேலையும் செஞ்சிருந்திருக்கா. இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னு ஒருத்தன் வந்திருப்பானே, இவன் எல்லாமே இவளோட செட்டப் தான், இவங்க ஆளு தான். இந்த டைமிங்ல மின்சுக்கு வந்துட்டு இந்த பொம்பளை யாரு அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த கதவு பக்கத்தில் நின்னது இவ தான் அப்படிங்கிறது தெரிய வருது. பார்த்ததுமே இவ ஒரு தப்பானவ அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ ஜூனை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் வந்திருப்பான் ட்ரீட்மெண்ட்காக. இவங்க எல்லாத்தையுமே வந்து கண்காணிச்சுட்டு தான் இருப்பாங்க. அஃபீஷியல்ஸ் கூடயும் பொலிட்டீஷியன்ஸ் கூடயும் இவங்களுக்கு வந்து ஒரு மீட்டிங் இருந்திருக்கும். அந்த மீட்டிங்க்கு ஒருத்தன் வந்து லேட்டாக வந்திருப்பான். ஏன்னா இவங்க வந்து ஜூனை தப்பிக்க விட்டுட்டாங்கல்ல, அதனால வந்து அவன் கொஞ்சம் இலக்காரமாக பேசியிருந்திருப்பான். இல்லை நம்பிக்கை இல்லாதவங்க இதுக்கு மேலே இங்கே இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து போட்டு தலை சொல்லிடுறா. அந்த இடத்துல அவன் வந்து காலி. இதுக்கு மேலே யாரும் என் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, சரி உங்களுக்கான ப்ராசஸ் சீக்கிரமே வந்து ஆரம்பிச்சிருவோம், அந்த இன்ஃபர்மேஷனும் எனக்கு கூடிய சீக்கிரத்தில் கிடைச்சிரும், அதனால உங்களோட வேலையை நீங்கள் கரெக்டாக பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறா. இதுக்காக இவ வந்து காங்போ கூட இவ்வளோ க்ளோஸாக வந்து பழகினா அப்படின்னு கேட்டா, அது எல்லாத்துக்கும் இவ ஒரு கதை சொல்லுவா பாருங்க. ஒரு குரங்கு ஒரு மனுஷன், அந்த மனுஷன் அந்த குரங்கு கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லுது. ஆனால் அந்த குரங்கு என்ன பண்ணும், அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆள் கிட்ட தான் போயிட்டு அதை வந்து கேட்கும். அதே மாதிரி தான் இவ பிளான் படி எப்படியும் காங்போ வந்துட்டு ஜூனை மீட் பண்ணும்போது அந்த இன்ஃபர்மேஷனை கேட்பான். அந்த பென்ட்ரைவ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது அவளுக்கு தெரியணும். அவள் நினச்ச மாதிரியே அந்த பென்ட்ரைவ் எங்கே வச்சிருக்கீங்க அப்படின்னு காங்போ கேட்க, ஜூனும் எங்கே இருக்குன்றத சொல்லிடுறான். அதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே இவளோட ஆட்கள் அங்கே வந்து கிளம்பி போகிறாங்க. ஒரு பக்கம் மின்சு இருந்துட்டு இவனோட ஹஸ்பண்டுக்கு கால் ட்ரை பண்ணிட்டே இருக்கான். அவன் எடுக்க மாட்டேங்கிறான். டே எர்ரா, இவ்வளோ மோசமான பொம்பளை கூட உனக்கு என்னடா வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கா. ஆனால் அவன் வந்து கால் எடுக்கவே இல்லை. அந்த ஆள் வந்துட்டு ஜூனோட பிளேஸ்க்கு வந்துட்டு அந்த பென்ட்ரைவையும் அவன் வந்து எடுத்துடுறான். இதுக்கப்புறம் என்ன, நம்மளோட வேலை சுலபமாக முடிஞ்சிருச்சு, அவனுங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளுங்கடா அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர் வந்து நம்ம ஜூனுக்கு விஷ ஊசி வந்து கொடுக்கறதுக்கு வந்து அந்த இதில் போட்டுறாரு. ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கும் போது அந்த இதில் போட்டு விட்டுறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு டைலாக் சொல்ல, ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இதே மாதிரி டைலாக் இவர் லேப்ல இருந்தபோது கேட்டிருந்திருக்காரு. அதனால நிச்சயமா இது இவனுங்களோட செட்டப்பாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற டாக்டர் இவர் வந்து அடிச்சு கொண்டுறாரு. மிஸ்ல இந்த டாக்டர் அந்த இடத்துல போட்டு தள்ளிட்டு இவர் வந்து உடனே காங்போக்கு தான் வந்து கால் பண்றாரு. உனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யார் சொன்னது அப்படின்னு வந்து இவன் கிட்ட கேட்கும்போது, இதெல்லாத்தையும் சொன்னது ஹீஜு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்றான். இதை கேட்டதுமே அவருக்கு ஷாக் ஆகுது. இதை பத்தி பேசிட்டு இருக்கும் போதே அந்த டாக்டர் மறுபடியும் எந்திரிச்சு அவ்வளவுதான் இந்த இடத்துல அவனை வந்து போட்டு தள்ளுறாரு. ஜூன் வந்து இப்ப செத்துட்டாரு. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே இவனோட காரும் வந்து ஆக்சிடென்ட் ஆகிருது. பார்க்கோட ஆளுங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே எப்படியோ மின்சு வந்து அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே இருக்கிற சில ஆட்களை எப்படியோ அவங்களால முடிஞ்ச வரைக்கும் வந்து தடுக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அப்போ அவங்ககிட்ட இருந்த பென்ட்ரைவ் கீழே விழுந்துருது. இதுதான் நிச்சயமாக அந்த பென்ட்ரைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அவங்க எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு அந்த பென்ட்ரைவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை இவங்களோட ஃபோனில் வந்து மாற்றி ஏற்றிக்கிறாங்க. ஃபைலில் அதில் ஏறும்போதே இவங்க சட்டத்துக்கு விரோதமாக என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்றதை அதில் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஆட்களை இவங்க கொஞ்சம் நேரத்துக்கு சமாளிக்கிறாங்க. அதுக்கு மேலே அவங்கள்ட்ட புல்லட் இல்லை, அதனால் அவங்க ஃபோன் அந்த இடத்துல வச்சுட்டு இந்த இடத்துல வந்து சரண்டர் ஆகுறாங்க. இந்த பென்ட்ரைவ் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென்ட்ரைவை அந்த இடத்துல வந்து அடிச்சு நொறுக்கிடுறாங்க. ஆனால் அவனுங்க எப்படி சும்மா இருப்பானுங்க, அவங்கள பிடிச்சிட்டு போயிடுறானுங்க. இவங்களோட கன் அந்த இடத்துல தான் இருக்குது. இந்த விஷயத்தை இவங்க கிட்ட சொல்ல என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வேணும், எப்படியும் அவகிட்ட தான் இருக்கோ, அவளை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிடுறா. அப்புறம் என்ன, ஜூனை வச்சு அடைச்சி வச்சுட்டு டார்ச்சர் பண்ணாங்கல்ல, அதே இடத்துக்கு மின்சுவி வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்போ ஹீஜோவும் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறா. இவளோட உடம்புல அந்த டாட்டூ இருக்கு. இந்த சிம்பிள் தான் வந்து இதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து காமிச்சு கொடுத்தது. அதனால இவ தான் நிச்சயமா அந்த பார்க்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து கெஸ் பண்றா. இவளை பார்த்ததுமே அவ ஒரே அடிதான். உனக்கு என்ன மனசுல பெரிய இவன் நினைப்பா, ஒழுங்கு மரியாதை அந்த இன்ஃபர்மேஷன்ஸை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லிடுவோம், போனை எங்க வச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்க, இவ எதுவுமே சொல்ற மாதிரி இல்லை. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, சட்டத்துக்கு விரோதமா இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு இருப்ப, நாங்களாம் என்ன சும்மா இருப்போம்னு நினைச்சியா அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்க. இவளுக்கு இப்பெல்லாம் பேசினா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ட்ரக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா இவளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. என்ன அப்படின்னா, இன்னும் வந்து காங்போஸ் ஆகல, ஹாஸ்பிட்டலில் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா, அப்போ இவனை வச்சே நம்ம வந்து மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு உன்னோட வீட்டுக்காரன் அங்கே வந்து உயிருக்கு போராடிட்டு கிடக்குறான், ஒழுங்கா நீ மட்டும் இப்போ எங்கே இருக்குன்னு சொல்லலை, அவனை நான் போட்டு தள்ளிடுவேன், இங்கே இருந்தே அதுவும் பண்ணுவேன் பாக்குறியா அப்படின்ற மாதிரி இவன் மிரட்டிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு இதில் பார்த்ததுமே இவ பயந்து கத்த ஆரம்பிக்கிறா. இவனை வந்து போட்டு தள்ளுறதுக்கு ஒருத்தர் உள்ள வர, காங்போ மாசா எந்திரிச்சு அங்கே இருக்கிறவனை போட்டு தள்ளிட்டு அங்கிருந்து வெளியில வரான். அந்த செக்யூரிட்டி கார்டு அவனோட ட்ரெஸ்ஸவே போட்டுக்கிட்டு இவன் அதே மாதிரி வெளியில வரான். ஒரு பக்கம் இவங்கள போலீஸ் டீமுக்கு வந்து நம்ம மின்சுவோட கன் கிடைக்குது. அவங்க கன் இங்கே கிடக்குன்னா நிச்சயமா அவங்க பிரச்சனையில் இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஹீஜோ என்ன பண்றான்னா, இந்த டிரான்சாக்ஷன்ஸ் மொத்தத்தையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறா. இங்கே வந்து இவனை வந்து இவளை கொடுமைப்படுத்த சொல்லிட்டு போயிருப்பா. அதனால இவனும் வந்து அப்படியே கொடுமைப்படுத்துறதுக்கு ஆரம்பிக்க, கரெக்டாக நம்ம ஹீரோ மாஸ் என்ட்ரி உள்ள வந்து அப்படியே ஷூட் பண்ணுவான். அவன் அந்த இடத்துல வந்து காலி. அது மின்சுவே ஷாக்கிங்ல பார்த்துட்டு இருக்கா. நம்ம புருஷனா இது, வீட்டில் அப்பாவி மாதிரி இருந்தான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. உள்ள இன்னும் நிறைய ஆட்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. நானே தான், நீ ஒன்று என்னெல்லாம் பார்த்து இந்த மாதிரி ஷாக்லாம் ஆகாத, முதல்ல இங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும், சீக்கிரமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. நீ எப்படி இதை பண்ண அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. கரெக்டாக இவங்க 2 பேரும் அங்கேருந்து வெளியில கிளம்புறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு டாய்லெட் கிளீன் பண்ற வண்டியில வந்திருப்பாங்கல்ல, அந்த வண்டியில தான் இவங்க கிளம்புறாங்க. இவங்கள வந்து பின்னாடி நிறைய ஆட்கள் வந்து துரத்திக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க.
எல்லா பக்கத்துல இருந்து ஷூட் பண்ண அது டாய்லெட் கிளீன் பண்ற வண்டியில, அதனால அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில வர இவனுங்களுக்கு தான் அதனால வந்து நாஸ்தி ஆகுது. அதோட அங்க இருக்கிற ஒரு வயர் மாதிரி இருக்கும், கீழே விழுந்து 2 காருமே ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துருது. பைக்காவது ஃபாலோ பண்ணும் அப்படின்னு பார்த்தா அந்த தண்ணி எல்லாமே வெளியில தான் இன்னும் லீக் ஆயிட்டு இருக்கும். அதனால ரோடே வந்து நாஸ்தி ஆயிருது. அவங்க வண்டியும் போக முடியாம ஸ்கிட் ஆகி அவனுங்க எல்லாரும் கீழே விழுந்துடுறானுங்க. வீட்டுக்கு வந்ததுமே இவ வந்து சம கோவத்துல இருக்கா. நீ யாரு என்னங்கறதே என்கிட்ட இவ்வளவு நாளா வந்து சொல்லாம பொய் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கோவப்படும் போதுதான் இவன் வந்து சொல்றான், இதை பாரு, உன்னை வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நீ எங்க என்னை விட்டுட்டு போயிருவியோ அப்படிங்கிற பயத்தினாலதான் நான் எதையுமே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. முன்னாடி நான் இன்டெலிஜென்ஸில் ஒரு ஸ்பெஷல் ஏஜென்ட்டாக தான் ஒர்க் பண்ணேன். ஆனால் அந்த வேலை பிடிக்காம அதுக்கப்புறம் நான் வெளியில் வந்துட்டேன். இதெல்லாம் தெரிஞ்சு எங்கே நீ என்னை விட்டுட்டு போயிட்டேன், நான் என்ன பண்ணுறது? அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த மாதிரி ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால தான் இதெல்லாம் நான் பிடிச்சி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல. ஆனால் இவ்வளோ நாளாக நீ இதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிருந்துருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இன்னும் ஃபீல் தான் பண்ணிட்டு இருக்கா. ஷூலேஸ் வந்து அவந்திருக்கும், அதை எல்லாத்தையும் வந்து சரி பண்ணி விடுறான். இதை பாரு, இப்போ நம்ம சண்டை போடுறதுக்கான நேரம்லாம் கிடையாது, நம்ம சீக்கிரமா இதை வந்து தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்ல இவங்க 2 பேருமே சேர்ந்து இந்த மிஷனை முடிக்கிறதுக்கு இறங்குறாங்க. இந்த நேரம் பார்த்து இந்த ஹீஜோ என்ன பண்றான்னா, இந்த மின்சுக்கு எதிரான ஆதாரங்களை திரட்டி இவ வந்து ஒரு தப்பானவ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மிலிட்டரி ஃபோர்ஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றா. இதனால அவங்கள பத்தி விசாரிக்கிறதுக்காக அவங்களோட பிளேஸ்க்கு வந்து வராங்க. அவங்க கேபின்குள்ள நுழையும் போது அப்ப அந்த பாஸ் வந்து உள்ள வந்து தடுக்கிறாரு. இதை பாருங்க, இப்பெல்லாம் நீங்க வரக்கூடாது, நான் தான் இங்க வந்து இன்ஸ்பெக்டர், அதனால என்கிட்ட எதனாலும் சொல்லுங்க, நான் அதை பத்தி கேட்டுட்டு இருக்க. இங்க வந்து மின்சு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமா எங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கிற ஆபீசர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா பாஸ்க்கு வந்து மின்சு தான் வந்து கால் பண்றாங்க. உடனே அவரோட ஒய்ஃப் கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. என்னம்மா இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டு இருக்க. இதை கேட்டதுமே அங்க இருக்கிற ஆபீசர்ஸ்க்கு டவுட் வருது, இவருக்கு தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, எப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா, மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ்லாம் வந்திருக்காங்க, நான் அப்புறமா பேசுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சமாளிச்சு போனை வச்சிடுறாரு. கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இந்த இடத்துக்கு வந்துட்டு நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கும், அவ்வளோ கன்ஸ் இருக்கும், இது எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு போறாங்க. அவன் செம்மையா ஹேண்டில் பண்ணுவான். யாரா நீ இவ்வளோ நாள் எங்கடா இருந்த அப்படிங்கிற மாதிரி தான் மின்சு வந்து பார்த்துட்டு இருப்பா. இப்போ இவங்க 2 பேருமே வந்து கார்ல கிளம்பி அவங்க இருக்கிற பிளேஸ்க்கு போயாகணும். அங்க எப்படி போறதுன்னு உனக்கு தெரியுமா, இவ்வளோ செக்யூரிட்டிஸை தாண்டி எப்படி போக போறோம் அப்படின்னு இவ கேட்க, அதுக்கு விஐபி என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்கு, அது எப்படி போகணுன்றது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். ஆனா இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒரு டைம் அவங்க கூட கார்டு மாதிரி போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க ஒரு பெரிய டனல் மாதிரி இருக்கு. என்னடா இது வழியா போனா நார்த் கொரியாவுக்கே போயிடலாம் போலயே அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுக்கிட்டு வர, ஆமா ஆமா அப்படியே போயிடலாம் தான், சீக்கிரமா அதோட பார்டர் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் திட்டத்திட்ட அந்த இடத்துக்குள்ள வந்துடுறாங்க. அங்க நிறைய கார்ட்ஸ் இருக்காங்க. எல்லாரையும் போட்டுன்னு இவங்க வந்து சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க. இங்க ஒரு பக்கம் இந்த ஹீஜோ திட்டத்தட்ட அந்த டிரான்சாக்ஷன்ஸை வந்து முடிக்க போறா. ஒரு 2% தான் இருக்கு, இது முடிஞ்சிச்சுன்னா இந்த மொத்த வேலையும் அவளுக்கு வந்து முடிஞ்ச மாதிரி. ஆனா இந்த நேரம்னு பார்த்து கரெக்டா சர்வர் வந்து ஷட் டவுன் ஆக அவ்வளவுதான். சரி, மறுபடியும் ஜென்ரேட்டர் மூலமா ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஆன் பண்ணதுமே இவன் வந்து எப்பயும் போல நார்மலா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இது எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆகிறது. பார்த்ததுமே ஹீஜு வந்து செம டென்ஷன் ஆகிடுறா. ஏன்னா இந்த டிரான்சாக்ஷன் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இவளோட மொத்த பிளானும் வந்து ஃப்ளாப் ஆயிரும். மாதிரிலாம் பேசி காங்மோ வந்து அவளை வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க, இவளுக்கு ஒரு பக்கம் டென்ஷன் ஏறுது. டேய், உங்களை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்க. இப்ப நம்ம ஹீரோயின் மின்சு அவ வாங்கிட்டு பேசுறா, வாடி, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க இப்ப அடுத்த கட்டத்துக்கு வந்து உள்ள போறாங்க. ஏன்னா இன்னும் நிறைய செக்யூரிட்டிஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல உள்ள போக. அங்க அதே மாதிரி நிறைய பேர் வராங்க. இவங்களும் 2 பேரும் ஒத்தையால இருந்துட்டு எல்லாரையுமே சமாளிக்கிறாங்க. சண்டை போடும்போது ஹீரோவோட கையில வந்து புல்லட் பட்டுருது. இதை பார்த்த ஹீரோயினுக்கு வரும் பாருங்க கோவம், எடுத்து அங்க இருக்கிறவங்களை சும்மா பொட்டுன்னு எல்லாரையுமே வந்து சாவடிச்சிருவாங்க. இங்கிருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீஜோ இருந்து அவங்களோட ஆட்களோட எஸ்கேப் ஆக வெளியில வந்து பார்த்தா இவனுக்கு 2 பேர்த்த தவிர மற்ற எல்லாம் செத்து கிடக்குறானுங்க. அட பாவீங்களா, அவங்களெல்லாம் காசு கொடுத்து இந்த மாதிரி வேலைக்கு வச்சது தெண்டம், அவனுக்கு 2 பேரும் அவங்களால சமாளிக்க முடியாதாடா அப்படின்னு சொல்லிட்டு இவ திட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்கா. இப்ப இவ சில செக்யூரிட்டிஸோட தான் வரா. இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஸ்மோக் பாம்பு போட்டு விட்டுறாங்க. அதனால அந்த இடத்துல வந்து நிறைய ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. யாரு சாகுறா என்னன்னு ஒண்ணுமே தெரியல. கூட இருந்த ஒரு ஆளு வேற ஒரு பாம்பு மேல காலை வைக்க அவ்வளவுதான், அந்த இடத்துல வந்து வெடிச்சு செதறது. இதனால ஹீஜோ வந்து தனியா போயிட்டு விழுந்துடுறா. இவளை வந்து எப்படியாவது செக்யூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 செக்யூரிட்டிஸ் வந்து இவளை தூக்கிக்கிட்டு வேகமா இங்கிருந்து கிளம்புறாங்க. அடைச்சா இவ்வளோ பேத்துல நீங்க 2 பேரும் தானடா, அந்த 2 பேரை சமாளிக்க முடியாடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்கா. காருக்கு வந்ததுமே ஏறிட்டு இவங்க வந்து கிளம்புறாங்க. சீக்கிரம் போங்க, இங்கிருந்து எஸ்கேப் ஆனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்க. போகும்போது தான் அவங்க மூஞ்சில இருக்கிற மாஸ்கை கழட்டுறாங்க. கழட்டினா அது வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தான். நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள கார்லயே வந்து சின்னதா சண்டை போக ஆரம்பிக்குது. இவ்வளவு வந்து கன் வச்சிருக்கிறதுனால மிரட்டிட்டு இருக்கிறா. இதை பாரு, ஒழுங்கா அமைதியாவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்களுக்குள்ள காருக்குள்ளே வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. எய்தாப்புல அந்த இன்னொரு ஆள் வேற வந்துட்டு இருக்கான். இதனால 2 காருமே வந்து கிராஷ் ஆகிருது. இப்போ இது மூலியமா இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீஜு வெளியில வர
ஹீரோவும் இந்த ஆளும் ஒரு பக்கம் சண்டை போட ஹீஜோவும் மின்சுவும் வந்து ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்கள தள்ளி விட்டுட்டு ஹீஜோ ஒரு கார் எடுத்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறா. ஐயோ இவ்வளவு தப்பிக்க விட்டா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா முடியல. ஒரு வழியா ஹீரோ வந்து அவனை கொன்னுட்டு எப்படியாவது இவளை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல வர வழியே இல்லாம அந்த இடத்துல வந்து ஒரு சிலிண்டர் இருக்கும். அதை பார்த்ததுமே இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த சிலிண்டர் ஷூட் பண்றாங்க. அது நேரா கார்ல போய் சொருகிக்குது. அந்த கார் வந்து அந்த இடத்துல கவிழ்ந்து கீழே விழுந்துருது. இப்ப எப்படியும் இவங்க தானே மாட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தா அங்க ஆளை காணோம். எங்கடா போனா அப்படின்னு பார்த்தா பின்னாடி எந்திரிச்சு வந்து உட்காந்துருக்கா. வா நல்லா மாட்டினியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் முன்னாடி வந்து நிக்க, நான் வேணா உங்களுக்கு பணம் கொடுத்துட்றேனே அதில் ஷேர் கொடுக்குறேன்னு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ இது வேற பண்ணுவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இவளை கொண்டு போயிட்டு மிலிட்ரி ஃபோர்ஸ் கிட்ட வந்து ஒப்படைச்சிடுறாங்க. இவங்களும் வந்து ஒரு சில தப்பு பண்ணியிருப்பாங்க. அதனால இவங்களையும் வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணுறாங்க. பாருண்டா இவர் வந்து ஹவுஸ் ஹஸ்பண்ட் மாதிரி அம்மாஜி மாதிரி இருந்தார், இப்போ பாருடா எவ்வளோ பெரிய ஏஜென்ட்னு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேத்தையும் பார்த்து அங்கே இருக்கிறவங்கலாம் வந்து பெருமையாக பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கூட வேலை பார்த்தவங்கலாம் எல்லாம் முடிஞ்சு இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகி 6 மந்த்ஸ்க்கு அப்புறமா காமிக்கிறாங்க. நம்ம இவங்க 2 பேருமே வந்து ஏஜென்ட்ஸா திருப்பி வந்து ஒர்க் பண்றாங்க. அப்போ ஒரு டீலரை வந்து பிடிச்சிட்டு டேய் ஒழுங்கா சொல்லு இதை உனக்கு யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஐயோ என்ன பாஸ் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து அவன் கேட்குறான். ஏன்னா இதை கொடுத்ததே நீங்க தானே அப்படிங்கிற மாதிரி பேச இதோட செகண்ட் பார்ட்டோட லீட் மாதிரி இந்த படத்தை வந்து முடிச்சிருக்காங்க. இதோட இந்த படத்தோட கதை முடியுது. ஆக்ஷன் பேக்கோடையும் அதே டைம் காமெடியாவும் கொண்டு போயிருக்காங்கல்ல. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. until then டாடா பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.